ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானி சமையல். நம்ம வீட்டில் சண்டே அதுமா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி என் பையன் 6 வயசு தாங்க ஆகுது. என் பையனுக்கு அவன் ஃபஸ்ட்டு நோம்பு தலை நோம்பு வச்சுருக்கான். அவனுக்காக தான் வரவங்களுக்கெல்லாம் நம்ம விருந்து ரெடி பண்ணுறோம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் வெஜ்ஜும் ரெடி பண்ணுறேன், நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் நான்வெஜ்ஜும் நான் ரெடி பண்ணுறேன். சாப்பாடு நல்லா கொதிச்சு வருது. நெக்ஸ்ட் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸு, கேரட்டு பொரியல் பண்ணுறேன். இப்போ தலைக்கறி கிரேவி தாங்க பண்ண போகிறேன். அது ஒரு குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. நம்ம அந்த கறியிலே நமக்கு எண்ணெய் வந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நம்ம சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் குக்காய் வந்துடும் வெங்காயம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே தக்காளி போடுங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துனேன், பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துனேன். நல்லா வெங்காயம் தக்காளி குக்காய் வந்தோடனே நம்மகிட்ட இருக்க புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா இது செய்யுங்க, நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுங்க. நான் அந்த வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது வீடியோ பிடிக்கல, அதை நீங்கள் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு, நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு நல்லா இந்த மசாலா நம்மளுக்கு ஒன்றா திறந்து வரணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை போட்டு நல்லா இந்த மசாலாவோடு நல்லா தண்ணி வத்துறமோ நல்லா குக் பண்ணுங்க, நல்லா வரட்டுக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் மட்டும் விடுங்க. நல்லா இதாகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் மீடியமாக ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றிடாதுன்னு தண்ணியாகிடும். நம்ம கிரேவி சேர்த்துனால கொஞ்சம் மீடியமாக ஊற்றிங்க. ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு திறந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கம்மன்னு தலைக்கறி கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுங்க. அது பாருங்கள், நான் தண்ணியும் ஊற்றிட்டேன். இன்றைக்கி என் பையன் நோன்பு வைக்கிறதுனால எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி, எறா போட்டு, மக்குருனி, கடல் பாசி, அப்புறமா ஜூஸு, லெமன் ஜூஸு, ரோஸ் மில்க்கு, பட்டர்ஸ்காட்சு மில்க்கு, கிர்னி பழம் ஜூஸு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நிறைய சொல்ல எனக்கு முடியலனால மூச்சு வாங்குதுங்க. நான் அவ்வளோவும் செஞ்சேன். எங்கள் நாத்தனார் வரவங்களும் என் பையனுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு என் பையன் வைக்கிறதால நோம்பு. நான் இப்போ கடல் பாசி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டே 1 லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கினேன், ஆற வச்சு எடுத்துக்கங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதாலும் அதிகமாக போடுங்க சர்க்கரை, கம்மியாக சாப்பிட்றதாலும் கம்மியாக போடுங்க சர்க்கரை. நாங்கள் கரெக்டாக போடுங்க சர்க்கரை. நெக்ஸ்ட்டு கடல் பாச்சி கிடைக்கும் பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம். அது வாங்கி தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, மீடியமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த கடல் பாய்ச்சி நல்லா கொதிக்க வச்சுங்க. இப்போ நம்ம ஆறி சர்க்கரை பொடிச்சிருக்கோம்ல பால், அந்த பாலில் இந்த பட்டர்ஸ்காட்சு, இந்த செம்ம லைட்டாக ஒரு கலருக்காக டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தாங்க ஊற்றினேன். நெக்ஸ்ட்டு முந்திரியும் பாதமும் நல்லா அதான் குறப்பாக அரைச்சி வச்சுங்க. அரைச்ச முந்திரி பாதாமையும் இதில் போட்டு இந்த பாலில் போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கிளறு. இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அரைச்சிங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ரொம்ப இதுவாக அரைக்காதீங்க. இந்த பாருங்கள், நான் இதில் பாலில் போட்டேன். பாலில் போட்டு கெட்டி இல்லாமல் அப்பப்போ கெட்டியாக வந்துடும். அதில் கெட்டி இல்லாமல் நல்லா அந்த பாலும் இந்த முந்திரி பாதாம் நமக்கு நல்லா ஒன்றா கலந்து வரணும் பாருங்கள். இப்போ எல்லாமே ஒன்றா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடல் பாசி கொதிக்க வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கடல் பாசி இந்த பாலில் ஊற்றுங்க. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிக்கிறதுனால கேமரா பிடிக்கிறதுனால நான் சரியாக வீடியோ பிடிக்க முடியல, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த கடல் பாசி அந்த பாலில் ஊற்றி ஒரு தட்டில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, நான் ஹோம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சரி, நீங்கள் நல்லா அது அப்படியே கெட்டிமாக சூப்பராக நமக்கு எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ நான் தட்டில் போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம இஃப்தார் நோம்பு திறக்கும் போது என் பையனுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது என் பையனுக்கு பூ போட்டு நிலங்கு சுற்றி இதெல்லாம் நான் செஞ்சேன் எங்கள் ஆசைக்காக. பாருங்கள், இதில் சில ஐட்டம்லாம் நாங்கள் வைக்கல, டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கடன்னு ஏதோ ஒன்று வச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.